ராதிகா, தமிழகத்தில் 1 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு சதவீதம் வெளியாகி இருக்கிறது. அதன்படி திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை அங்கு 50% அதிகமான வாக்கு 50.40% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது 1 மணி நிலவரப்படி. ராமநாதபுரத்தில் 50.48% வாக்குகள் பதிவாகி உள்ளன. நாங்குநேரி தொகுதியில், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நாங்குநேரி தொகுதியில் 50.17% வாக்குகள் பதிவாகி உள்ளன. அம்பாசமுத்திரம் தொகுதியில் 55.76% வாக்குகள் பதிவாகி உள்ளன. திருநெல்வேலியில் 51.72% வாக்குகளும், ராதாபுரம் தொகுதியில் 49.68% வாக்குகள் பதிவாகி உள்ளன. படித்தவர்கள் அதிகமுள்ள பாளையங்கோட்டையில் 45.17% வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருக்கின்றன. நெல்லை மாவட்டத்தில் சராசரியாக 50% தாண்டி வாக்குகள் பதிவாகி உள்ளன. பாளையங்கோட்டை மற்றும் சபாநாயகர் அப்பாவு போட்டியிடும் ராதாபுரம் தொகுதியில் குறைவான வாக்குகளே 45%, 49% வாக்குகளே பதிவாகி இருக்கின்றன. நெல்லையில் திருநெல்வேலி தொகுதியில் 51.72% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அம்பாசமுத்திரத்தில் 55.76% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. வற்றாத ஜீவநதி ஓடும் திருநெல்வேலி மாவட்டத்தில் வாக்குப்பதிவு 50.40% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ராமநாதபுரம் 50, கடலோர மாவட்டமான ராமநாதபுரத்தில் 50.48%. சென்னையை ஒட்டியுள்ள தொழிற்சாலைகள் நிறைந்த, கல்வி நிறுவனங்கள் நிறைந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் 57.80% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. பெரம்பலூர் மாவட்டத்தில் 57.55% வாக்குகள் பதிவாகி உள்ளன. வெயிலூர் என்று அழைக்கக்கூடிய வேலூரில் கொளுத்தும் வெயிலிலும் 57.39% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 1 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு திருவள்ளூர், பெரம்பலூர், வேலூர் மாவட்டங்களில் 57% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை 50% வாக்குகளே பதிவாகி உள்ளன. 1 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு சதவீதம் இப்போது வெளியாகி இருக்கிறது. இதில் தென் மாவட்டங்களில் சற்று விறுவிறுப்பாகவும் அதிக விறுவிறுப்பாக வட மாவட்டங்களான திருவள்ளூர், பெரம்பலூர், வேலூரில் அதிகபட்சமாக 57.55%, 57.80% என திருவள்ளூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கொங்கு மண்டலமான திருச்செங்கோடு மற்றும் மேட்டூர் தொகுதிகளில் 65% வரை வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திருச்செங்கோடு தொகுதியில் 65%, திருச்செங்கோடு தொகுதியில் 65% வாக்குகள் இப்போது பதிவாகி உள்ளன. நாமக்கல் மாவட்டம், திருச்செங்கோடு, நாமக்கல், சேலம், கோவை ஆகிய மாவட்டங்களில் 60% தாண்டி வாக்குகள் பதிவாகி இருப்பதாக 1 மணி வாக்குப்பதிவு நிலவரம் இப்போது வந்திருக்கிறது. அதனுடைய விவரங்கள் மூலமாக தெரிய வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி பட்டாசுகள் தொழிற்சாலைகள் நிறைந்த விருதுநகர் மாவட்டத்தில் 56.48% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தோல் தொழிற்சாலைகள் நிறைந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 58.09% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 1 மணி நிலவரப்படி பட்டாசு, தீப்பெட்டி தொழிற்சாலைகள் 48% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 1 மணி நிலவரப்படி தமிழகம் முழுவதும் சராசரியாக 56.81% வாக்குகள், தமிழகம் முழுவதும் சராசரியாக 56% வாக்குகள் இப்போது பதிவாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 1 மணி நிலவரப்படி தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ தோராயமான வாக்குப்பதிவு நிலவரம் 56.81%. தமிழகம் முழுவதும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இந்த விறுவிறுப்பான வாக்குப்பதிவு கொளுத்தும் வெயிலிலும், கோடையின் வெயிலிலும் மக்கள் ஆர்வத்துடன் காலை 7 மணியிலிருந்து 1 மணி வரை 56.81% வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 4 மணி நேரத்தில் 2 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள், சுமார் 2.5 கோடி வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள்.